ஹாய். அ இந்த வீடியோல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல எப்படி ட்ரேட் பண்றதுன்றத பத்தி ஒரு பேசிக்கா தெரிஞ்சுப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியூச்சர்ஸ்னா என்ன? ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து 2மே வேற டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ்னா என்ன? அப்படின்னா ஃபியூச்சர் த நேம்லேயே இருக்குது விச் இஸ் சம்திங் ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ண போகிறது. அதாவது இன்னைக்கு லெட்ஸே இப்போது நீங்கள் நிஃப்டியோ இல்லை பேங்க் நிஃப்டிலையோ ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நிஃப்டியில் இன்றைக்கி வந்து லெட்ஸே 17,000 த கரண்ட் காஸ்ட் 17,354 அப்படி இருக்கு இல்லையா? ஸோ இந்த 17,354 ஜாஸ்தி மேலே போகுமா இல்லை போவாதா அப்படின்னுட்டு ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறது. ஸோ லெட்ஸே இப்போ 17,800க்கு மேலே ஃபியூச்சர் நிஃப்டி போகாது அப்படின்னு ட்ரேட் பண்ணலாம். இல்லை 17,000க்கு கீழே நிஃப்டி போகாது அப்படின்னு ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சரில் கரண்ட்டில் இல்லை ஃப்யூச்சரில் என்ன ஆகும்ன்றதை ட்ரேட் பண்ணுறது பேர் ஃப்யூச்சர்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன்ஸ்னால் என்னென்னா இதில் ஸோ நீங்கள் எப்படி இதை ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னாக்கா ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு 2 கேட்டகரி இருக்கும். அதாவது கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி வந்து மேலே போகுதுன்னு நினச்சிங்கன்னா ஓகே, நிஃப்டி இப்போ 17,354 இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து இந்த மந்த் எண்டு அதாவது ஜான்வரி எண்டுக்குள்ளே நிஃப்டி வந்து 17,500க்கு மேலே போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து காலில் பை பண்ணலாம். ஓகே, கால் அதாவது நிஃப்டியோட 17,500 காலை பை பண்ணலாம். 17,500 காலை நீங்கள் பை பண்ணிங்கனாக்கா உங்களோட அசம்ஷன் என்ன? நிஃப்டி வந்து 17,500க்கு மேலே போகும் அப்படின்னு. இன்கேஸ் நீங்கள் வந்து இல்லை நிஃப்டி வந்து 17,300 இல்லை 17,000க்கு மேலே போகாது, 17,000 வரைக்கும் தான் போகும், 17,000 கீழே போகும் அப்படின்னு எதாவது ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து புட் பை பண்ணணும். ஓகே, புட் பை பண்ணாக்கா உங்களுக்கு வந்து இன்கேஸ் மார்க்கெட் ஏதாச்சும் 17,000க்கு கீழே போய் க்ளோஸ் ஆச்சுனாக்கா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். புரிஞ்சிச்சிங்களா? ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்கலான்னாக்கா ஸோ என்எஸ்சியில் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் செயின்னு ஒன்று இருக்கும். இந்த ஆப்ஷன் செயினில் உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காட்டுறேன். மார்க்கெட் டேட்டாவில் வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆப்ஷன் செயின். இதில் வந்து உங்களுக்கு எங்கள் நிஃப்டி ஓகே ஒரு நிமிஷம் இதில் ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க ஆப்ஷன் செயின். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட இது வந்து ஆப்ஷன் செயின்னு சொல்லுவாங்க. அதாவது பாருங்கள் மார்க்கெட் 17,350 அதாவது 354 இருக்கிறதுனால ஸோ 350 ரவுண்ட் ஆஃப். ஓகே, ஸோ 17,350 இது வந்து அட் த மணின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 17,350 வந்து அட் த மணி. 17,350க்கு மேலே இருக்கிறது வந்து அவுட் ஆஃப் தி மணி. ஓகே, 17,000 மேலே இருக்கிறது வந்து அவுட் ஆஃப் தி மணி ஃபார் புட் ஆப்ஷன். 17,350 கீழே இருக்கிறது வந்து அவுட் ஆஃப் தி மணி ஃபார் கால் ஆப்ஷன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லோ ஃபேட் ஆகிருக்கும், எல்லோ கலரில் ஃபேட் ஆகிருக்கும். இங்கே நான் பார்க்குறேன், இது தெரியுமான்ட்டு ஒரு நிமிஷம். ஆப்ஷன் செயின் ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மாதிரி கிரே கலராக இருக்குது. இந்த கிரே கலர் இருக்குது. அதாவது 17,350க்கு மேலே இருக்கிறது எல்லாமே இங்கே ஒரு கலர் ஆகிருக்கு, 17,350 கீழே இருக்கிறது இங்கே ஒரு கலர் இருக்குது. ஸோ இந்த கலரில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த மணின்னு சொல்லுவாங்க. அதாவது 17,350க்கு கீழே இருக்கிறது எல்லா ஆப்ஷன்ஸையும் கால் ஆப்ஷன்ஸும் இந்த மணின்னு சொல்லுவாங்க. 17,350 கீழே இருக்கிற மேலே இருக்கிற அதாவது 400, 450, 500, 550, 600 இது எல்லாத்துமே வந்து இந்த மணி ஃபார் புட் ஆப்ஷன். ஓகேங்களா? எனிதிங் இதுக்கு கீழே 350க்கு கீழே இருக்கிறது வந்து அவுட் ஆஃப் தி மணி ஃபார் கால் ஆப்ஷன். 350க்கு மேலே இருக்கிறது வந்து அவுட் ஆஃப் தி மணி ஃபார் தி புட் ஆப்ஷன். நீங்கள் என்ன பண்ணோன்னாக்கா இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் போனீங்கன்னாவே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
என்ன இந்த மணி என்ன அவுட் ஆஃப் தி மணி என்ன. ஸோ லெட்ஸ் இப்போ வந்து நீங்கள் 17,500க்கு மேலே மார்க்கெட் போவோன்னுட்டு இந்த ஆப்ஷன் வந்து பாருங்கள், இங்கே கால் இருக்குங்களா, இங்கே கால் இருக்குது பாருங்கள், இந்த கால் ஆப்ஷன் நீங்கள் 17,500 மேலே போவோன்ட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் வாங்கினோன்னாக்கா இன்றைக்கோட ப்ரைஸ் வந்து 63 ருபீஸ். ஸோ 63 ருபீஸ் கொடுத்து நீங்கள் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் கால் ஆப்ஷனை வாங்கினீங்கன்னாக்கா இன்கேஸ் பை எண்ட் ஆஃப் இது வந்து ஒரு நிமிஷம், இது வந்து வீக்லி கான்ட்ராக்ட், அதாவது 6th Jan 2022க்கு இந்த கான்ட்ராக்ட் எண்ட் ஆக போகுது. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து உங்களுக்கு வீக்லி கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும், ஸ்டாக்ஸில் வந்து உங்களுக்கு மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ வீக்லி கான்ட்ராக்ட்ஸ் 17,500 வீக்லி கான்ட்ராக்ட்ஸ் வந்து உங்களுக்கு 63 ருபீஸ், 17,500 வந்து 63 ருபீஸ்க்கு இன்னியோட கரண்ட் எல்டிபி, அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். இந்த 63 ருபீஸ் கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்கேஸ் மார்க்கெட் 17,500க்கு மேலே போச்சுனாக்கா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். எப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து நிஃப்டி இந்த வெப்சைட் வந்து இது வந்து ஆப்ஸ்ட்ரானாக, இது வந்து ஒரு ஃப்ரீ வெப்சைட்டு, பெய்ட் வெர்ஷன் இருக்குது. பட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேணால் நீங்கள் பெய்ட் வெர்ஷன் வாங்கிக்கலாம். பட் இப்போதைக்கு ஆஸ் அ பிகினர் உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் போதும். எப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஆப்ஸ்ட்ரான்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஆப்ஸ்ட்ரா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கூகுளில் உங்களுக்கு ஆப்ஸ்ட்ரா ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நார்மலாக சைன் அப் பண்ணிக்கோங்க. இங்கே லாகினாக சைன் அப்னு வச்சு இல்லையா, அங்கே லாகின் போய்ட்டு சைன் அப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மெயின் பேஜ் இது வரும். இதில் கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, இது மாதிரி அதர் எஃப்என்டோ கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் உங்களை லெட்ஸ் சே நிஃப்டி செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓகே, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் நான் சொல்லிடுறேங்க பாருங்கள். ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி, ஓகே, எவ்ரி மந்த் எக்ஸ்பைர் ஆகும். ஸோ 27 January நிஃப்டி ஃபியூச்சர் நீங்கள் ஒரு பை பண்ணுறீங்க. எவ்வளோ? 17,409 ருபீஸ் கரண்ட் ப்ரைஸ். ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து எப்போவுமே ஸ்பாட் ப்ரைஸை விட ஜாஸ்தியாகும். ஸ்பாட் ப்ரைஸ் வந்து 17,354 இருக்குது இல்லையா, 17,354 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் பார்க்கலாம் பாருங்கள், 17,354 இது ஸ்பாட் ப்ரைஸ். ஃபியூச்சர் ப்ரைஸ் எப்போவுமே ஸ்பாட் ப்ரைஸ் விட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ 17,409 ருபீஸ் 95 பைசே. இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ரைஸுக்கு வாங்கிட்டீங்கன்னா இதுக்கு மேலே ஓகே 17,409 ருபீஸ்க்கு மேலே எவ்வளோ மேலே போதோ உங்களுக்கு அவ்வளோ அன்லிமிட்டெட் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சே இப்போ வந்து 27 January இந்த கான்ட்ராக்ட் எண்ட் ஆகுது, நிஃப்டி கான்ட்ராக்ட் மந்த்லி கான்ட்ராக்ட் 27 January எண்ட் ஆகுது. இந்த கான்ட்ராக்ட் வந்து லெட்ஸ் சே 18,000 போய் உங்களுக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு நினச்சிக்கோ. நிஃப்டி வந்து 18,000 க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து 29,652 ருபீஸ். ஓகேவா? இன்கேஸ் 18,500 க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த மந்தில் உங்களோட ப்ராஃபிட் வந்து 54,502 ருபீஸ். பட் சேம் சைடு இது இன்கேஸ் 17,409க்கு கீழே போச்சுனாக்கா உங்களோட லாஸஸும் அன்லிமிட்டெட். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னாக்கா லெட்ஸ் இப்போ வந்து ஏதோ மார்க்கெட் கிராஷ் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ 10% கரெக்ஷன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் 16,000 போயிடுச்சுனாக்கா ஓகே 16,000க்கு போனால் உங்களோட லாஸ் எவ்வளோ இருக்கும்னாக்கா 70,548 ருபீஸ் உங்களோட லாஸ். ஸோ அன்லிமிட்டெட் லாஸ். இன்கேஸ் மார்க்கெட் 10,000 போயிடுச்சுனாவோ இல்லை வந்து 7,000 8,000 இந்த கோவிட் லாஸ்ட் 2020 கோவிட் டைமில் ஆன மாதிரி எதுனா கிராஷ் ஆச்சுன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் லாஸஸ் வரும். ஓகே, இது வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து கொஞ்சம் ரிஸ்கி. ஓகேங்களா? அதே நீங்கள் இதில் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா லெட்ஸ் உங்களுக்கு வீக்லி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ 6th Jan ஓகே, அதாவது இந்த வீக் நெக்ஸ்ட் கம்மிங் வீக் மண்டே டு நெக்ஸ்ட் Thursday எவ்ரி Thursday உங்களுக்கு 6th Jan இந்த கான்ட்ராக்ட் எண்ட் ஆகும். ஸோ 6th Jan 17,354 இருக்கு இல்லையா, லெட்ஸ் 17,500க்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்னு நீங்கள் ஒரு அசம்ஷன் இருந்துச்சுனாக்கா நீங்கள் இந்த காலை பை பண்ணலாம். எவ்வளோ ப்ரைஸில்? 59 ருபீஸ் 85 பைசாவில் பை பண்ணலாம். ஓகேவா? அப்படி பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள்
ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டட். இங்கே பாருங்கள், ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டட். அதாவது மார்க்கெட் எவ்வளோ மேலே போதோ அவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட். 18,000 இந்த வீக்கில் வந்து 17,500 17,600 க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 5,700 ருபீஸ் வரும். 17,900 க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து 17,258 ருபீஸ் வரும். ஸோ எதிர்பாராமல் 18,000 மேலே 18,000 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களோட ப்ராஃபிட் வந்து 30,000. அதாவது அன்லிமிட்டட் ப்ராஃபிட் வரும். அதேமாதிரி லாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சர் மாதிரி இதில் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் லாஸ் இருக்காது. உங்களோட லாஸ் வந்து லிமிட்டட் டு 2,992 ருபீஸ். அதாவது மார்க்கெட் எங்கன்னா போட்டோம், ஈவன் மார்க்கெட் 0 ருபீஸ், நிஃப்டி வந்து இப்போ 17,354 இருக்கிறது 0 ருபீஸ் ஆனால் கூட உங்களுக்கு வந்து 0 பாயிண்ட்ஸ் ஆனால் கூட உங்களுக்கு லாஸ் வந்து இட் இஸ் ஜஸ்ட் 2,992 ருபீஸ், விச் இஸ் அரௌண்ட் 3,000. இந்த அமௌண்ட் எப்படி வந்துச்சு, இந்த லாஸ் இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 59.85 இருக்கு இல்லையா, இந்த 59.85 அன்றது இந்த கால் வாங்குறவங்க இந்த காலோட ப்ரைஸ். ஸோ 59.85 இன்ட்டு நிஃப்டியோட கான்ட்ராக்ட் சைஸ் வந்து 50 ஈக்குவல்ஸ் 2,992.50. இதுதான் உங்களோட மேக்ஸிமம் லாஸ் ஃபார் திஸ் வீக். இன்கேஸ் மார்க்கெட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி 17,500க்கு மேலே போகலன்னா, ஓகே, அதாவது 17,500 ப்ளஸ் 59 ருபீஸ் 17,560 ருபீஸ்க்கு மேலே போச்சுனாக்கா உங்களுக்கு ப்ராஃபிட். ஏன்னா நீங்கள் அது ஆல்ரெடி பே பண்ணியிருக்கீங்க இல்லையா, 59.85 பே பண்ணதுனால இது உங்களுக்கு ப்ராஃபிட்லேருந்து கழிச்சிக்கணும். அதாவது 17,500 ப்ளஸ் 59.85 எப்பவுமே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ப்ரீமியமில் வாங்குறீங்களோ அந்த ப்ரீமியம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 17,560 வரும் இல்லையா, அந்த 17,560க்கு மேலே போனாக்கா உங்களுக்கு ப்ராஃபிட் ஃபார் திஸ் வீக். ஸோ இது வந்து கால் ஆப்ஷன். இன்கேஸ் நீங்கள் வந்து இல்லை மார்க்கெட் மேலே போகாது கீழே தான் போகும், ஓகே, ரைஸ் ஆகிற சான்சஸ் இல்லை டவுன் வர சான்சஸ் இருக்குனாக்கா எவ்வளோ வரலாம், லெட்ஸ் மார்க்கெட் 17,200க்கு கீழே தான் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இங்கே போய்ட்டு புட் ஆப்ஷன் பை பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கால் அண்ட் புட். அது வந்து புட் செலக்ட் பண்ணிவிட்டு பை பண்ணிங்க. எவ்வளோ இருக்குது ப்ரைஸஸ் 202 ருபீஸ் இருக்குது 17,200ஓட புட் ஆப்ஷன், ஓகேங்களா. அது வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் செயின்லேயும் பார்க்கலாம். 17,200ஓட ஓகே 17,200ஓட புட் ஆப்ஷன் வந்து எவ்வளோ இருக்குது, 1 மினிட், 6th Jan, சாரி 27 Jan, இது 6th Jan. 17,200 புட் ஆப்ஷன் 63.65 ருபீஸ். ஓகே, 17,200 புட் ஆப்ஷன், ஓகே 17,200 புட் ஆப்ஷன் வந்து 56 ருபீஸ் 75 பைசே. பட் இது லாஸ்ட் அப்டேட் ஆகலை, அதனால் 56.75 இல்லை 63 தான் அதோட கரண்ட் ரேட். இதை பை பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது உங்களோட பே ஆஃப் சார்ட். இதில் எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றது காட்டும். இன்கேஸ் மார்க்கெட் 17,200க்கு கீழே போச்சுன்னா, அதாவது 17,200 ப்ளஸ் 63, அதாவது 17,263க்கு கீழே போச்சுன்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டட். இங்கே பாருங்கள், ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டட் ப்ராஃபிட். 16,000 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ கிராஷ் ஆகிடுச்சு மார்க்கெட்டு, 16,000ல் போய் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இந்த வீக்கு உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பாருங்கள். ஓகே, ஸோ 56,000. ஓகே, 16,000 கூட வேணாம், 17,000 க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் இந்த லாஸ்ட் வீக் மார்க்கெட் 17,000 க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ 6,768 ருபீஸ். இந்த மேலே 2 தெரியுது பாருங்கள், ஒன்று ப்ளூவில் தெரியுது, இன்னொன்று வந்து க்ரீனில் தெரியுது இல்லையா. அந்த ப்ளூவில் தெரிகிற ப்ரைஸை வந்து அது இன்றைக்கோட ப்ரைஸ். இன்றைக்கி மார்க்கெட்டு அந்த லெவலில் போச்சுனாக்கா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட். அந்த க்ரீனில் பெருசாக தெரியுது பாருங்கள் 6,768, அது வந்து மார்க்கெட்டு எக்ஸ்பைரி டே, அதாவது 6th January அந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் புரிஞ்சுங்களா. ஸோ 6,768 ருபீஸ் யூ வில் கெட் ப்ராஃபிட். இன்கேஸ் மார்க்கெட் வந்து 6th Janக்கு 17,000ல் க்ளோஸ் ஆச்சுன்னா. ஸோ 16,200க்கு கீழே 263க்கு கீழே, சாரி 17,200 மைனஸ் 63 எடுத்துக்கணும் நீங்கள். ஏன்னா இது ஆல்ரெடி பே பண்ணியிருக்கிறதுனால கால் ஆப்ஷன் பை பண்ணாக்கா அதை ஆட் பண்ணிக்கணும், புட் ஆப்ஷன் பை பண்ணால் அதை மைனஸ் பண்ணிக்கணும், மைனஸ் 63. ஸோ 17,137க்கு கீழே உங்களுக்கு ப்ராஃபிட். ஓகேவா, இங்கே பாருங்கள் 17,136 இங்கே வந்துடும், உங்களுக்கு பிரேக் ஈவனில் வந்துடும். இன்கேஸ் மார்க்கெட் கரெக்டாக 17,136ல் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா 0 லாஸ் 0 ப்ராஃபிட். புரிஞ்சுங்களா. 17,136க்கு வந்துச்சுன்னா 36க்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு
நோ ப்ராஃபிட் நோ லாஸில் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது வந்து புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு மற்ற விஷயத்தெல்லாம் இன்னும் நிறைய தெரிஞ்சுப்போம் இதை பற்றி அடுத்த வீடியோஸில். ஸோ தேங்க்யூ.